ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக களஞ்சியத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பரதேசியப்பரோட வரலாறு. சனி பகவானின் பார்வை சிவனாரின் மீது பட வேண்டிய காலம் அது. ஆனால் சிவபெருமானை நெருங்குவதற்கே அஞ்சினார் சனி பகவான். அதே நேரம் இட்ட பணியை முடிக்க வேண்டுமே என்று தவிர்த்து தயங்கி கொண்டிருந்தார் சனி பகவான். நாரதரை கேட்டால் ஒரு வழி கிடைக்கும் என்ற முடிவுடன் நாரதரை சந்தித்து விஷயத்தை சொன்னார் சனி பகவான். நாரதர், கவலை வேண்டாம், திருக்கையிலையில் சிவசக்தியின் திருமணம் நடைபெற இருக்கிறது. தேவர்கள் திரளாக கலந்து கொள்வார்கள். நாமும் கல்யாணத்திற்கு போவோம். அப்பொழுது நீ சிவபெருமானின் உடலுக்குள் புகுந்துவிடு என்றார் நாரதர். அதன்படி இருவருமாக சேர்ந்து திருமணத்திற்கு சென்றனர். சிவசக்தியின் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. சிவனாரும் பார்வதியும் அனைவரையும் வாழ்த்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது புரோகிதராக இருந்து திருமணத்தை நடத்தி வைத்த பிரம்மாவுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார் நாரதர். உடனே பார்வதி தேவி, பிரம்மாவின் ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு திசையில் தீபம் காட்டி நன்றி கூறுகிறோம் என்றாள். அதன்படி 4 திசைகளில் சிவனாரும் பார்வதியும் தீபம் காட்டி பிரம்மாவை வணங்கினர். 4 தலைக்கு 4 திசைகள் முடிந்தது. 5வது தலைக்கு திசையின்றி தவித்தனர் இருவரும். அப்பொழுது நாரதர் சைகை காட்டவும் சட்டென்று சிவபெருமானின் உடலில் புகுந்த சனி பகவான் தனது வேலையை துவக்கினார். ஆத்திரத்துடன் பிரம்மாவின் 5வது தலையை துண்டித்தார் சிவபெருமான். இதில் கோபம் கொண்ட பிரம்மன், உமது கையில் உள்ள எனது தலை திருவோடாகட்டும், பித்தனாக பேயனாக சித்தம் கலங்கி பூலோகத்தில் பிச்சை எடுப்பாய் என்று சாபமிட்டார் பிரம்மதேவர். அதன்படி பரதேசி கோலத்தில் கையில் திருவோட்டுடன் பூலோகத்திற்கு வந்தார் ஈசன். ஊராக சென்று பிச்சை எடுத்தார். அப்படி செல்லும் இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்தினார். அப்படியே கொள்ளிடக்கரையில் இருக்கும் வல்லம்படுகை கிராமத்திற்கு வந்தார். ஊர் அடங்கிய வேளையில் பரதேசி கோலத்தில் வந்த சிவனாரை ஊரின் காவல்காரரான பாவாடைராயனுக்கு அடையாளம் தெரியவில்லை. சந்தேக கண் கொண்டு பார்த்தவர் சிவபெருமானை விலங்கிட்டு சிறையில் அடைத்தார் பாவாடைராயன். விடிந்ததும் விசாரித்துக் கொள்ளலாம் என்று அங்கிருந்து கிளம்பி சென்றார் பாவாடைராயன். விடிந்ததும் வந்து பார்த்த பாவாடைராயனுக்கு சுயரூபத்தை காட்டினார் சிவபெருமான். நடுநடுங்கி போன பாவாடைராயன், ஐயனே, உங்களையா சிறை வைத்தேன் என்று பதறினார். என்னையும் மன்னியுங்கள், உங்களுக்கு அடியவனாக இருந்து பணிவிடை செய்ய விரும்புகிறேன். ஆகவே உங்களது சாபம் நிவர்த்தியாகும் வரை இங்கேயே இருங்கள் சுவாமி என்று கெஞ்சினார். அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார். பரதேசியப்பராக வல்லம்படுகை எல்லையிலேயே தங்கியிருந்தார். இவரே பின்னாளில் பரதேசியப்பர் என்று அழைக்கப்பட்டார். இவருக்கு காவலாக கீழ்ப்புறத்தில் பாவாடைராயனும் அங்கேயே ஐக்கியமானார். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீக களஞ்சிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து என்ன மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்க. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி, வணக்கம்.